இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1½ ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் வந்து இப்போ நல்லா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு வெறும் வாணலி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வந்து உடையிற மாதிரி வறுத்துக்கினா போதும். மற்றதெல்லாம் வந்து லைட்டாக வந்து ஸ்மெல் வரும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது வாணலி வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கரையாமல் இருக்கும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அடுத்ததாக வந்து அதே வாணலியில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகி வரட்டும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டா போதும். இதெல்லாம் வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துடுறேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துடலாம். நீங்கள் ரஃபாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து லைட்டாக வதக்கிக்க போகிறோம். கூடவே வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. மறுபடியும் வந்து இப்போ நம்ம அரைச்சிட்டு இதில் தான் சேர்க்க போகிறோம். குழம்புல சேர்க்க போகிறோம். அதனால் வந்து லைட்டாக வதக்கிக்கலாங்க. இப்போ இது வந்து வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். ஒரு 3 தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துடுறேன். இதுவுமே ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இது எல்லாத்தையும் வந்து அரைக்க தான் போகிறோம். அதனால் ரஃபாக கட் பண்ணிக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நம்ம அரைக்க தான் போகிறோம். பாருங்கள், சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது இப்போ நல்லா நான் வதக்கிக்கிறேன். அடுத்ததாக இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்க போகிறேன். புதினா சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். மல்லி இருந்தால் மல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கூடவே இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கி வரட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க. அடுத்ததாக அதே கடாயில் இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அடுத்தது இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. நான்வெஜ்க்கு வந்து கடுகு சேர்க்க தேவையில்லைங்க. கடுகு சேர்த்தா நல்லா இருக்காது. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குல்ல, அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா சுண்டி வரணுங்க. அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்குனது தான். அதனால் வந்து ரொம்ப டைம் எடுக்காது. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. அடி பிடிக்கக்கூடாதுங்க. அடுப்பு வேணால் சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா வந்து சுருண்டு வரணும். கொஞ்சம் நேரத்தில் சுருண்டு வந்துடும். அடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ரெடி பண்ணுறது அப்படின்றது நம்ம சேனலில் வீடியோ இருக்குங்க. நான் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் நாளாக கெட்டு போகாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ண இல்லையா அந்த மசாலா. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாதுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் தான் சேர்த்ததால காரம் வந்து பத்தாது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கும். பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போது இதெல்லாம் பச்சை ஸ்மெல் போகட்டும். அது வரைக்கும் வந்து இது அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து இப்போவே அதிகமாக சேர்க்காதீங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மசாலா வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கணும். அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ஈரல் இதில் சேர்த்துடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துற போகிறேன். நான்வெஜ்ன்றதெல்லாம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நல்லது.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஈரல் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இதுலேருந்து தண்ணி வர மாதிரி இருக்கும். அதுவே வந்து கரெக்டாக இருக்குங்க. இதிலே வந்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. தேவைப்பட்ட உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மூடி போட்டுட்டு கூட கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. நான் எடுத்து வச்சுருக்க ஈரல் எல்லாம் சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போது. பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாம் வந்து நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அதிலே வந்து தண்ணி விடுது. இது இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வேகணும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போது கிண்டி விட்டுட்டு இது நல்லா வந்து வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு மட்டும் கூட சேர்த்துடலாங்க. பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது ஆல்ரெடி தக்காளியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து பாருங்கள், இந்தளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க மல்லி இலை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈரல் ரோல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்து கூட எல்லாத்துக்கூடயுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.